அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 காம்படிஷன் டெஸ்ட் அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிறவங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருந்திருக்கு. அந்த மலைக்கு அப்பால ஒரு நந்தவனம் ஒன்று இருந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மலையை தாண்டி அந்த நந்தவனத்துக்கு போகிறவங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் அந்த நந்தவனத்துக்கு போறதுக்கு ஆசைப்பட்டு போறாங்க. அங்க கிட்ட நெருங்கியதும் அந்த மலையை பார்த்ததும் அது பாத்தீங்க அப்படின்னா வானத்தை தொடுற அளவுக்கு உயரமா தெரிஞ்சிருக்கு. ஆக இந்த மலையை தாண்டி போறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பாத்தீங்கன்னா திரும்பி போயிடுறாங்க. பாதி பேர் அதே இடத்துல நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அதே இடத்துல. அப்போ ஒரு இளைஞன் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிராஸ் பண்ணி அந்த மலையை நோக்கி கிட்ட போறான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லப்பா அந்த இடத்துக்கு போகாத, அது ஒரு ஆபத்தான இடம், போக வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே, நீங்க மலையை பாக்குறீங்க, நான் அதற்கான பாதையை தேடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கிட்ட போனதும் அந்த செங்குத்தா தெரிந்த மலை அந்த கிட்ட நெருங்கினதும் அவனுக்கு கண்ணுக்கு ஒரு ஒற்றையடி பாதை தெரியுது. அந்த பாதையில அப்படியே மெல்ல 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 ஏறி போய் அந்த நந்தவனத்தை அடைஞ்சிடுறான். அது அந்த எட்டி இருந்து பாக்குற வரைக்கும் தான் அது மலையா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு அதை மெல்ல மெல்ல போய் ஏறி ரீச் ஆனதும் அது ஒரு சாதாரண மடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதாவது மடுனா சின்ன குளம் மாதிரி. அந்த அவ்வளோ பெரிய மலை கூட அவனுக்கு அதை கடக்க ஆரம்பிச்சது ஒரு சிறிய குளம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஸ்டோரி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு தூரத்துல நின்று பாக்குறப்போதான் அது கஷ்டம். அதை நீந்தி கடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது மிக எளிமை அப்படிங்கிறதான் சொல்றோம். இந்த இடத்துல மலைங்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கிய அகராதி கலைச்சொற்கள், இதை தான் மலைங்கிறேன். மடுங்கிறது என்ன அப்படின்னா அதற்கான வே, ஒற்றையடி பாதைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒற்றையடி பாதை வே தான் நம்மளுடைய மயங்கிலி சொற்கள் வீடியோவும் கலைச்சொற்கள் வீடியோவும். அது மடு. இப்போ அந்த நந்தவனங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய அரசு வேலை. அந்த அரசு வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ இதை மலைன்னு நினைச்சு பயந்து ஓடுவீங்களா, இல்ல அந்த மலையையும் நம்ம மடுவாக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோலாம் நெருங்கி பார்ப்பீங்களாங்கிறது அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம காம்படிஷன் டெஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது மாதிரி காம்படிஷன் டெஸ்ட் வச்சு பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே கொடுத்த அந்த காம்படிஷன் டெஸ்ட் வச்சு ப்ரைஸ் கொடுத்த அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இது உண்மையா பொய்யா, இவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதில் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வீடியோ உண்மையா பொய்யாங்கிறத போய் பாருங்கள். இப்போ 2 போட்டிகள் என்னென்ன எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் போட்டி ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் முதல் போட்டி நடைபெறும். அது என்ன அப்படின்னா மயங்கலி சொற்கள் ஆ முதல் அவ்வு வரைக்கும் இந்த போட்டி போகும். இரண்டாவது போட்டி என்ன அப்படின்னா மருத்துவ கலை சொற்கள். இது ஒரு புதிர் போட்டி. இது மருத்துவ கலை சொற்கள் A to Z வரைக்கும் இந்த போட்டி போகும். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய், இது வெள்ளி. இது ஆஃப்லைன்ல தான் நடக்கும். ஈவினிங் 6:30க்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணி ஒரு 6:45 வரைக்கும் உங்களுடைய விடையை எதிர்பார்ப்பேன். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா மயங்கலி சொற்கள் கிளாஸ் வீடியோ தான். கிளாஸ் வீடியோவில் எங்கேயாவது மிடில் கேள்விகள் இடம்பெறும். அது ஒரு கேள்வியாக இருக்கலாம், 5 கேள்விகளாக இருக்கலாம், இல்லை 2 கேள்விகளாக இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் 6:30லேருந்து 6:45க்குள்ள நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு 6:45க்குள்ள உங்களுடைய விடையை கமெண்ட்ல தெரிவிக்கவும். யாரெல்லாம் விடையை தெரிவிக்கிறீங்களோ அவங்களுடைய நேமெல்லாம் நான் நோட் பண்ணிப்பேன். அடுத்து அதே மாதிரி மருத்துவ கலை சொற்கள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வெள்ளி ஈவினிங் 6:30க்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா 6:45க்குள்ள உங்களுடைய விடையை கமெண்ட் பண்ணவும், அவங்களுடைய நேமை நோட் பண்ணிட்டு யார் சரியான விடை எத்தனை மதிப்பெண்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். இது டோட்டலாக எத்தனை வீடியோ வரும் அப்படின்னா இதில் ஒரு 10 வீடியோ வரும், இது ஒரு 10 வீடியோ வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் டெஸ்ட்டுக்கு எப்படி போர்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னா
இப்போ நம்ம மயங்கலி சொற்கள் இது வரைக்கும் வந்து பிளேலிஸ்டில் 7 வீடியோஸ் வந்து நடத்தி போட்டிருக்கோம். இப்போ வரக்கூடிய செவ்வாய் அன்று நடக்கக்கூடிய போட்டிக்கு அந்த 7 வீடியோஸ்லேருந்து கேள்விகள் இடம்பெறும். அன்னைக்கே நடக்கக்கூடிய வகுப்புகளில் இருந்தும் கேள்விகள் இடம்பெறும். ஏன்னா அதை நன்றாக கவனித்தீங்கன்னாவே அன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியை உங்களால் விடையளிக்க முடியும். அதனால அந்த 7 வீடியோ அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த கேள்வி கேட்குற வீடியோவிலே கிளாஸும் நடத்தி போடுவேன். அதில் வந்து கேட்கக்கூடியதுலேயும் வந்து கேள்விகள் இடம்பெறும். நடத்தக்கூடிய கிளாஸ்லேயும் கேள்விகள் இடம்பெறும். அந்த கேள்விகளுக்கு விடையை 6:45க்குள்ள நீங்கள் கமெண்ட்ல போடணும். இந்த மருத்துவ கலைச்சொற்கள் புதிர் போட்டி வந்து இது வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு என்ன அப்படின்னா ஏ சீரீஸும் பி சீரீஸ் ஏ பி 2 சீரீஸு. இந்த 2 சீரீஸில் உள்ள சஃபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க. 2 சீரீஸில் உள்ள சஃபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க. அந்த சஃபிக்ஸுக்கு தான் புதிர் போட்டி இருக்கும். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு 5 புதிர்கள் 800 கலைச்சொற்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரியும் எப்படி வந்து கேள்வி கேட்பங்கிறது. அதனால அது மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஏ சீரீஸ்லேயும் பி சீரீஸ்லேயும் உள்ள சஃபிக்ஸை நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த போட்டி வந்து உங்களுக்கு நன்றாக விடையளிக்க முடியும். இதுவும் வந்து நான் 6:30க்கு அப்லோட் பண்ணேன்னா 6:45க்குள்ள எத்தனை பேர் வந்து விடையை அனுப்புறீங்களோ அவங்களுடைய நேமை நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி அது முடிகிற வரைக்கும் ஒரு 10 வீடியோவில் இது முடிப்பேன். ஆட்டு அவு வரைக்கும் இது வந்து இல்லை இயர்லியராக முடிஞ்சாலும் அதோட போட்டி நிறுத்தப்படும். இப்போ அவு வரைக்கும் முடிக்கிறதோட போட்டி நிறுத்தப்படும். இது வந்து மருத்துவ கலைச்சொற்கள் முடிக்கிறதோட போட்டி நிறுத்தப்படும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அதில் யார் வந்து வின் பண்ணியிருக்கீங்களோ அதாவது முதல் 10 நபர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 10 நபர்கள் இதுக்கு ஒரு 10 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 20 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதுக்கு ஒரு 10 நபர்கள் இதுக்கு ஒரு 10 நபர்கள் மொத்தமாக 20 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த 2 போட்டிலையும் கலந்துக்கிறவங்களோ அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நேமு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமு கீழே கமெண்ட்ல நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் உங்களுடைய நேமையும் டிஸ்ட்ரிக்ட் நேமையும் மென்ஷன் பண்ணிடுங்க. யாரும் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டாம். நேமு டிஸ்ட்ரிக்ட் நேமு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து மயங்கலி சொற்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறேன், இல்லை நான் மருத்துவ கலை சொற்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறேன், இல்லை 2லேயுமே நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய நேமை வந்து கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் வந்து நோட் பண்ணிடுவேன். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும்தான் அன்னைக்கு நான் காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது அவங்கள மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் காம்படிஷனுக்கு. அந்த டைமிங்கில் வந்து விடையளிக்கிறவங்கள எல்லாரையும் எடுத்துக்க மாட்டேன். இங்கே நீங்கள் பேர் கொடுத்தவங்க லிஸ்ட்டு மட்டும்தான் அந்த காம்படிஷனில் வந்து எடுத்துக்க முடியும். அதனால் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா தவறாமல் உங்களுடைய நேமு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமு எந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படிங்க 2லேயுமே கலந்துக்கிறேன்னா 2லேயுமே கலந்துக்கிறேன், இல்லை ஏதாவது ஒன்றில் கலந்துக்கிறேன்னா அது ஒன்று மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து அதை நோட் பண்ணிப்பேன். எப்படி நீங்கள் வந்து நம்பர்லாம் தெரியாமல் எங்களுக்கு வந்து பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடைசியாக அந்த நேமும் உங்களுடைய யூடியூப் ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பேன். கடைசியாக வின் பண்ணது பிறகு அந்த 10 நபர்கள்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கி உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு பரிசுகள் சென்ட் பண்ணிடுவேன். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இது எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா எல்லாருமே வந்து எப்படி படிக்கிறதுனே தெரியாமல் சோர்வடைஞ்சு யாரை பார்த்தாலும் என்கிட்ட கேட்கக்கூடியது பிடிஎஃப் இருக்கா, பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் மைண்டே விடுங்க. டைரெக்டாக போய் மயங்கலி சொற்கள் பிளேலிஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருக்கேன். அந்த 7 வீடியோவும் பாருங்கள். டைரெக்டாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வரும்போது 8 வீடியோவாக மாறும். அதுக்கு அடுத்த வாரம் காம்படிஷன் வரும்போது 9 வீடியோவாக மாறும். இப்படி நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ண உங்கள் மைண்டுக்கே ஏற்ற போகிறீங்க. அதுக்கே உங்களுக்கு பிடிஎஃப் அதுக்கே உங்களுக்கு நோட்ஸு தேவையே இல்லை. அதே மாதிரி இது வந்து சஃபிக்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. எல்லாத்தையும் முழு வார்த்தைகளையும் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. அதனால இதுவும் எளிமை தான். அதனால இந்த போட்டி வந்து நீங்கள் சோர்வடைஞ்சு இருக்கிறவங்கள ஒரு தன்னம்பிக்கைக்காக இந்த போட்டிகள் வந்து நடத்தப்படுது. அதனால எல்லாருமே வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டு இந்த போட்டி உங்களுக்கு எங்கே கொண்டு போய் முடிக்கும், இங்கே வந்து வின் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து அரசு வேலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். ஓகே நம்ம தமிழை வந்து படிச்சிடலாம், நம்ம தமிழில் 100க்கு 100 மார்க் எடுத்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்த போட்டி. அதனால
இதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் நான் போட்டிக்கு எடுத்துப்பேன். அதனால கீழே வந்து எல்லாருமே எந்தெந்த போட்டி என்னங்கிறத மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து வந்து செவ்வாய் அன்று வரும்போது நான் காம்படிஷனோட தான் வருவேன். என்ன அப்படின்னா மயங்கொலி சொற்கள், வெள்ளி மருத்துவக்கலை சொற்கள். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேட்டுக்குங்க. நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து என்னங்கிறத ஆன்சர் பண்ணிடுறேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில்